அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் முன்னேற்றங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்மராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்கை கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் 2ல் இருக்கிறாருங்க. 2ல் இருந்த புதன் இந்த தருணங்கள்ல மத்தியில் 3ஆம் இடத்திற்கு நகருகிறாரு. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் எல்லா விஷயங்களும் சுகமாகவே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்களுடைய கவலையை தீர்ப்பாருங்க, மகிழ்ச்சியை தருவார். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரிகள் தொழில் விஸ்தரிப்பு செய்யும் வாய்ப்பு உண்டுங்க. மண் கட்டிட விற்பனை நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு. போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு. அதே போல் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவு, அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதியான புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாருங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறந்த ஒரு யோகமா சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், பொருளாதார நிலை உச்சம், புதிய முயற்சிகள்ல வெற்றி, குடும்ப முன்னேற்றம் போன்றவை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை திருப்திகரமாக அமையுங்க. திருமண சம்பந்தமான கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமா இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுடைய கனவுகள் நனவாகி உங்களுக்கு மகிழ்ச்சியை வாரி வழங்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக செயல்படுகிறாரு. அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்குது என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கூட ஏற்படலாம் என்பதால இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் போது இந்த தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இதிலும் நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. இருப்பதை கொண்டு
மகிழ்ச்சி அடைவது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உபாதைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால தொழில் வளர்ச்சியும் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க இருக்கீங்க. முக்கிய புள்ளிகள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதனோடு இணைகிறாரு. அதாவது துலாம் ராசியில் சுக்கிரன் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. அவரோடு புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் கிடைக்க இருக்குது. தொழிலில் படிப்படியாக வளர்ச்சி கண்டு பரவசம் அடைய இருக்கீங்க. பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க உயரதிகாரிகள் முன் வருவாங்க. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்கள் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு எளிதில் ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைத்து குடும்பத்தில் உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க. இதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபம் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க. பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய உதவி தகுந்த நேரத்தில் கிடைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 10ல் குரு இருப்பதால் தொழில் முயற்சிகளை ஜாக்கிரதையாக நீங்கள் செய்ய வேண்டுங்க. உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் உண்டு. கண்டகச்சனி நேரமாக இருப்பதால் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் கருத்து உரசல்கள் வருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கண்டச்சனி நடப்பதால் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.